டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ குயின் மெக்லஸ்கி மெத்தட் இல்லை டேப்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இல்லை கொஸ்டினில் ப்ரைம் இம்ப்ளிகண்ட், எசென்ஷியல் இம்ப்ளிகண்ட் இப்படின்னு இருக்கும். ஸோ இப்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 0, 1, 4, 5, 16, 17, 21, 25, 29 எப்படின்னு இருந்தால், நம்ம ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 7 ஸ்டெப் இருக்குது. 7 ஸ்டெப்பில் அந்த 3, 4 இது மட்டும் தான் கஷ்டம்னு சொல்ல, கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, மைன்யூட்டாக பண்ணுற மாதிரி வரும். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, கொடுத்துருக்க கொஸ்டினை பைனரியில் எழுதிடணும். ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் குரூப் பண்ணணும். அதாவது ஒரு 1 இருக்கிறது, 2 1 இருக்கிறது, 3 1 இருக்குது, அப்படி குரூப் பண்ணணும். அப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து எந்த 2 நம்பராச்சும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு பிட் மட்டும் சேம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு பிட் தவிர்த்து மீதி எல்லா பிட்டும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதை மட்டும் எழுத போகிறோம். அப்படி அந்த டிஃப்ரென்ஸாக இருக்கிற ஒரு பிட்டுக்கு மட்டும் ஐஃபன் இல்லை டேஷ் அப்படின்னு போடுவாங்க. அடுத்தது போன ஸ்டெப்பே அப்படி திருப்பி பண்ண வேண்டியதான். ஸோ இந்த 2 ஸ்டெப் மட்டும் தான் மைனட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம குரூப் பண்ணும்போது ஒன்று டிக் போட்டுனே வரும். ஏதாவது குரூப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதையும் எடுத்து இந்த தேர்ட் ஸ்டெப்க்கு அப்புறம் எழுதிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு டேப்லர் காலம் போட்டு எக்ஸ்னு போட்டு ஆன்சர் எடுத்து எழுதிடணும். இது 2 ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பைனரியில் எழுதணும். ஸோ 29 வரைக்கும் வரனால ஸோ 16, 8, 4, 2, 1 ஸோ இப்படி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 0, 0, 0, 0, 0, 0, அடுத்தது 1, 0, 0, 0, 0, 1. ஸோ இப்போ இதில் யாருக்கா தெரியாமல் இருந்தால் நான் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்போ 4னா அந்த 4 இடத்துல மட்டும் 1 போடணும். ஓகே, சப்போஸ் 5னா 5 காணும் அப்படின்னா 4ம் 1க்கும் சேர்த்து போடணும். இப்போ 5 கரெக்டாக 5 வந்துடுச்சு. இங்கே 4ல் 1, 1ல் 1 சேர்த்தா இது 5. நெக்ஸ்ட்டு 16ல் 1, மற்றதெல்லாம் 0. அடுத்து 17, 16 + 1, இது 16, இது 1 சேர்த்தா 17, மற்றதெல்லாம் 0. அடுத்தது 21, இது 16ம் 8ம் 24 ஆகிடும், அதனால் இது வேணாம். இது 16ம் 4ம் 20, 21. அப்புறம் 25, 16, 8, 24, 25, 29 வந்து 29க்கு எழுதுகிறேன். 16, இது ஒரு 8, 24, 28, 29. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பைனரியில் எழுதியாச்சு. 0, 1, 4, 5, 16, 17, 21, 25, 29. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குரூப் பண்ணணும். குரூப் பண்ணணும்னா ஒரு 1 இருக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ குரூப்பிங் ஃபஸ்ட்டு 0 மட்டும் இருக்கிறது ஒரு குரூப்பு. அடுத்தது ஒரு 1 இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 0, 0, 0, 1, 0. வேறு ஏதாவது ஒரு 1 இருக்கா? இங்கே 2 1, இந்த இடம் இருக்குது, 16 இருக்குது. ஸோ அதான் கூடவே கையோட நம்பர் எழுதிக்கணும். 4, 16ல் 4. ஸோ வேறு எங்கேயாவது ஒரு 1 இருக்கா? 2 1. ஓகே, இது வரைக்கும் ஒரு குரூப் ஒரு 1 இருக்குது தான். இப்போ 2 1 இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது 5 இருக்குது, 0, 0, 2 1. வேறு இது 17 இருக்குது, 17ல் 17. வேறு இது 3 1, 3 1, 4 1. ஸோ 2 1 இருக்கிறது இவ்வளோ தான். இப்போது 3 1 இருக்கிறது இங்கே இருக்குது 21, அதாவது 1, 0, 1, 0, 1, 3 1 இருக்குது. அடுத்தது 25 வந்து 1, 1, 0, 0, 1. அதுக்கு அடுத்தது 3 1 இருக்கிறது அவ்வளோதான். இதோட 4 1 இருக்கிறது 29, 1, 1, 0, 1. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தத பைனரியில் எழுதிட்டோம், அப்புறம் குரூப்பிங்கில் எழுதிட்டோம். இப்போது சிமிலாரிட்டி செக் பண்ண போகிறோம். அதாவது ஒரே ஒரு பிட்டு தவிர்த்து மீதி எல்லாம் சேமாக இருக்கா அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணலான்னா, ஒரு நார்மலாக என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, இப்போ 0, 0, 0, 0, 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிட் தவிர்த்து இது எப்படி 16, 8, 4, 2, 1 ஒரு பிட் மட்டும் சேஞ்சாக இருந்தால் பரவாயில்ல, மீதி எல்லாம் சேமாக இருக்கணும். அப்படின்னு பார்த்தா இந்த இதுக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா 1 வரும். ஓகேவா? ஏன்னா 1ல் தான் எல்லாமே 0, இது மட்டும் 1. அடுத்தது பார்த்தா 2 வரும். 2ல் தான் இந்த 2 மட்டும் 1, மீதி எல்லாம் 0. அதுக்கப்புறம் 4. இப்போ இந்த 0வோட கம்பேர் பண்ணும்போது என்னென்னலாம் வரும்னா 1 இருக்கா பார்க்கணும், 2 இருந்தால் மேட்ச் ஆகும், 2, 4. 4னா 4ல் மட்டும் 1, மீதி எல்லாம் 0 இருக்கும். 8னா 8ல் மட்டும் 1, சாரி 1, 2, 4, 8, அப்புறம் 16. ஸோ இது இருந்தால் கட்டாயமாக 0வோட மேட்ச் ஆகும். ஓகே, ஏன்னா இதில் எல்லாம் ஒரு 1 தான் இருக்க போகுது. 1, 2, 4, 8, 16. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன இருக்குன்னா 1, 0வோட 1, 4, 16 இருக்கா? ஸோ கட்டாயமாக 1, 4, 16 மேட்ச் ஆகும். இப்போ அப்படி பண்ணும்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே எழுதுவா பக்கத்தில், சரி இதை கீழே எழுதுகிறேன், அப்போ தான் அடுத்தது வரும். ஸோ 0வோட 1 இருக்கா? 0வும் 1ம் சேர்ந்து 1 கிடைக்கும், 0, 1. எல்லாமே சேமு. இது லாஸ்ட்டு மட்டும் மாறுது. ஸோ 0, 0, 0, 0 லாஸ்ட் மாறுறது மட்டும் ஐஃபன் போட்டுக்கணும், 0, 1. அதுக்கப்புறம் 0வும் 4ம் பார்த்தீங்கன்னா இந்த 4 இது மட்டும் மாறுது, மீதி எல்லாம் சேமாக இருக்குது. அப்போது 0, 4, 0, 0 மாறுறது மட்டும் ஐஃபன், மீதி எல்லாம் சேமு. அதுக்கப்புறம் 0வும் 16ம், ஏன்னா இப்போ இது ஃபஸ்ட்டு மட்டும்தான் மாறுது, மீதி எல்லாம் 0. ஸோ 0, 16 இது புரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பண்ணுற வேலை தான் கொஞ்சம் கஷ்டம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப அதாவது இந்த கான்செப்ட் வைஸ் கஷ்டம்லாம் கிடையாது. சரி 0, 16 வந்தால் ஃபஸ்ட்டு மட்டும் ஐஃபன், மீதி எல்லாம் 0. ஐஃபன்னா அது மட்டும் மாறி இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 2, அதாவது 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1 மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ அடுத்தது இதை முடிச்சிட்டோமா, இப்போ நம்ம 1 எடுப்போம். இப்போ 1ஓட மற்ற எப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு
இப்போ 1 கமா இதுக்கு என்ன ஐடியானா இந்த லாஸ்ட்டில் 1 இருக்குல்ல, வேறு எங்கே லாஸ்ட் கட்டமே இந்த குரூப்பில் வராது, ஏன்னா இது எல்லாமே ஒரு 1. ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்த குரூப்பில் தான் வரும் மேக்ஸிமம். ஸோ இந்த லாஸ்ட் 1 இந்த லாஸ்ட் 1 இருக்கிறத பார்க்கணும். ஸோ இதுலேயும் லாஸ்ட் 1 இருக்கா, அப்போ எல்லாமே சேம். இது மட்டும் மாறுது, அதாவது நடு பிட்டு மட்டும் மாறுது, மீதி எல்லாம் சேமு. அப்போ 1 கமா 5 கொஞ்சம் கடியாக தான் இருக்கும், ஆனால் புரிஞ்சுதுன்னா 1 கமா 5 அதாவது நடு பிட் மாறுதா, 0 0 ஐஃபன் 0 லாஸ்ட் பிட் வந்து 1. ஓகே, அதுக்கு அடுத்தது 1 கமா இதை பார்ப்போம், 1 கமா 17. ஏன்னா இந்த லாஸ்ட்டில் 1 இருக்குல்ல, லாஸ்ட்டில் 1 எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ 1 கமா 17 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிட்டு மட்டும் மாறுது, 1 கமா 17. 17ல் ஃபஸ்ட்டு பிட் மட்டும் ஐஃபன் இது மைண்டில் நடுவில் வேறு ஒரு தாட் வந்துச்சு, இது முடிச்சுட்டு சொல்கிறேன். 0 0 0 1 0 0 1. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், வீடியோவில் இந்த பாஸ் பண்ணிவிட்டு இதை முடிச்சுட்டு திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே. இப்படி தான் வரும். இதை ஒன்று பண்ணணும். இதை பண்ணும்போது இந்த 0வோட இதை அப்படியே கம்பேர் பண்ணணும். கட்டாயமாக இதை வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் கம்பேர் பண்ணுற மாதிரி வரும், இதுக்குள்ளே வராது. அதுக்கப்புறம் இது முடித்தோடனே இதை வந்து இதுக்குள்ளே தான் வரும், இல்லைனா மற்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் இருக்கிறது இந்த குரூப்பில் தான் வரும். அப்புறம் இதுவும் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த இதை இதுக்குள்ளே தான் வரும், செக் பண்ணணும். ஓகே, திருப்பி இது வந்து இந்த குரூப்பில் தான் வரும், இது வந்து இதோட செக் பண்ணிக்கணும். அப்புறம் இது வந்து இதோட செக் பண்ணிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து இதோட செக் பண்ணிக்கணும். இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் நடுவில் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், ப்ராக்டிஸ் ஆனால் சீக்கிரம். இப்போ அடுத்தது இப்போ ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை பைனரியில் எழுதியிருக்கோம், செகண்ட் ஸ்டெப்பு அதை குரூப் பண்ணிக்கிறோம், தேர்டு ஸ்டெப்பு சிமிலாரிட்டி ஒன்றே தவிர்த்து மீதெல்லாம் சிமிலாரிட்டி இருக்கா பார்க்குறோம், ஃபோர்த்து ஸ்டெப்பு அதே தான் ரிப்பீட் பண்ணுறோம். இதில் வந்து ஈஸி தான். எப்படின்னா, இப்போ இங்கே ஐஃபன் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் ஐஃபன், இந்த லாஸ்ட்டில் வேறு எங்கேயாவது ஐஃபன் இருக்கா பாருங்கள். இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது வேறு எதுவும் மேட்ச் ஆகாது. ஸோ இப்போ அடுத்த நம்பருக்கு வந்துடும். இப்போ இங்கே ஐஃபன் இருக்குல்ல, வேறு எங்கே இதே இடத்துல ஐஃபன் இருக்குன்னு பாருங்கள், அது இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, இந்த இடம் இது. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா 0,4. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு பேர் 1,5. இப்போ இங்கேயும் ஐஃபன் இருக்குது, இங்கே ஐஃபன் இருக்கா, கட்டாயமாக அப்படி பார்த்தீங்கன்னா 0 0 ஐஃபன் 0 0 ஐஃபன் 0, இந்த லாஸ்ட் மட்டும் மாறுது. அப்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், 0 0 ஐஃபன் 0 ஐஃபன் மாறுறதுக்கு மட்டும் ஐஃபன். சாரி, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம். இப்போ இதை பார்க்கணும். இதை பார்க்கும்போது லாஸ்ட்டில் ஐஃபன் இருக்கா, இந்த ஐஃபன் இதே இடத்துல வேறு எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், இங்கே இருக்குது ஐஃபன் 0 0 0 0 0 0 0 1, இது மட்டும் மாறுது. ஸோ இதான் எங்கள் ஐடியா. இப்போ இதுக்கு என்னென்னா 0,16 0,16, இது இதே இடத்துல வந்து 1,17 1,17. ஸோ ஐஃபன் 4 0 லாஸ்ட்டு மட்டும் மாறுது ஐஃபன். ஸோ இந்த மாதிரி இதை போடணும். மறுபடியும் பாஸ் பண்ணிவிட்டு எழுதி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை எழுதியாச்சு, இதுலேருந்து இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு டேப்லேஷனு, ஆன்சர் இது தான். ஸோ இது மாதிரி எழுதி முடித்தோடனே கடைசி அந்த லாஸ்ட் அந்த ஃபோர்த் ஸ்டெப் இது முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்படி குரூப் பண்ணும்போது ஏதாவது ஒன்று குரூப் ஆகாமல் இருந்ததுன்னா அதையும் எடுத்து இங்கே எழுதிக்கணும், இதில் இல்லை இதில். ஆனால் இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து டேப்லேஷன். இப்போ அந்த டேப்லேஷன் எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கல இதை கவனிச்சிங்கன்னா 3மே சேம் தான். ஸோ அப்போது இதுலேருந்து இது 1 எடுத்துகிட்டா போதும், இது 1 இது 1, இந்த 3த்துக்கும் சேர்த்து இது 1 இது 1. ஸோ இப்போ இந்த 4 தான். இப்போ இந்த டேப்லேஷன் போடும்போது ஸோ இதை எழுதிக்கணும், அப்புறம் இதை எழுதணும், அதுக்கு அடுத்த 4 ஐயோ சார் இந்த டிக் போட்டதெல்லாம் 1 2 3 இந்த 4 இதை லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறோம். இதுக்கு அடுத்தது இங்கே வந்து என்னென்னா கொடுத்த கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த 0145 இது இந்த 0145 இங்கே 0415 இப்படி ஏன் எழுதிக்கலாம், சும்மா ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இது ரெண்டும் ஒன்று தான். 0145 01 16 17 1 5 17 21 17 21 25 29. ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைம் இம்ப்ளிகண்ட் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதான் இப்போ நம்ம ரவுண்ட் போடுறது தான் ப்ரைம் இம்ப்ளிகண்ட். எப்படி ரவுண்ட் போடணும்னா ஒரு காலமாக செக் பண்ணணும். ஒன்று இருந்தால் அதை மட்டும் ரவுண்ட் பண்ணணும், 1 இருக்கிறது மட்டும். 3 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து ப்ரைம் இம்ப்ளிகண்ட் அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது எசென்ஷியல் இம்ப்ளிகண்ட் அப்படின்னா இந்த 4 தான் ப்ரைம் இம்ப்ளிகண்ட். இதில் எசென்ஷியல் அப்படின்னா ஸோ இது இருக்குல்ல, இதை நம்ம எடுப்போம், இது எடுப்போம், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது எடுக்கிறோம். ஸோ இது ஒன்று கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக இந்த 3 தான் எசென்ஷியல் இம்ப்ளிகண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு ஆன்சர் தான். ஸோ அடுத்த பேஜ் திருப்பாமல் நான் திருப்பினா கேமரா திருப்பணும், பேஜ் திருப்பணும், இங்கேயே எழுதிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே 0145 இருக்கா, இந்த 0145 இதை எடுத்து இங்கே எழுதிடுவோம், 00 ஐஃபன் 0 ஐஃபன். ஸோ நெக்ஸ்ட்டு 0116 இருக்குது, ஐஃபன் 000 ஐஃபன். லாஸ்ட்டு 1721 இருந்தது, 1721 இது என்னென்னா 1 ஐஃபன் 01. ஸோ இது என்னென்னா ABCDE இதான் அர்த்தம், ABCDE. இப்போ டேஷ்னால் அந்த வேரியபிள் இல்லை, 0னா A டேஷ்,
ஒன்றுன்னு வந்து அந்த இ அப்படின்றது தான். இப்போ இந்த 3 இது. ஸோ லாஸ்ட்டாக எக்ஸ்பிரஷன் ஃபைனல் சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏ டேஷ் பி டேஷ் டி டேஷ், இது இந்த சியும் ஈயும் இல்லை, ஏ டேஷ் பி டேஷ் டி டேஷ். இப்போ ப்ளஸ் இதில் பிசிடி 3மே டேஷ், பிசிடி டேஷ், ப்ளஸ் இதில் ஏ இருக்குது, டேஷ் கிடையாது, இது வந்து டி டேஷ், லாஸ்ட்டு இ, இனால இ தான். ஸோ இதுதான் ரெடியூஸ்டு எக்ஸ்பிரஷன் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக வீடியோ தேங்க்யூ சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இதுதான் கண்டென்ட்டு. இப்போ நான் வந்து வீடியோக்காகவும் அதுக்காக ஒரே பேஜில் முடிச்சிட்டேன். இதை நீங்கள் அப்படியே என்ன சொல்ல, ஒரே பேஜில் முடிச்சிட்டாலும் மார்க்கு என்ன சொல்ல, மார்க் நமக்கு மேக்ஸிமம் மார்க் வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கிவன் சொல்லி அதை எழுதிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்ல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு, அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். முடிஞ்சால் ஒவ்வொரு பார்ட் முடியும் போதும் ஒரு 2 லைன் வந்து தியரி மாதிரி எழுதி லாஸ்ட்டாக டேப்லர் காலம் எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் சொல்லி எழுதி முடிஞ்சால் ஒரு 3 லைன்ஸில் கன்க்ளூஷன் அப்படின்னு எழுதி முடித்தா தான் என்ன சொல்கிறது. சம்டைம்ஸ் சில ஸ்டூடெண்ட் ஒரே பேஜில் முடிச்சிருவாங்க. ஒரே பேஜில் ஃபுல்லாக கரெக்டாக இருந்தாலும் மார்க் கம்மியாக தான் வரும். இது ஒரு 3 பேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எழுதணும். அப்படி எழுதினா தான் மேக்ஸிமம் மார்க் வரும். ஓகே, தேங்க்யூ.